Hello everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. So இன்னைக்கு வந்து நான் ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ண பேக் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 3 விதமான பேக்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் மாதிரி நமக்கு இருந்துக்கிட்டா வந்து வெளியில் போகிறதுக்கு அந்த அக்கேஷனுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போடுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இது என்னென்ன பேக்ஸ் அப்படின்றத வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லாவிலேருந்து ஒரு tote bag வந்து வாங்கியிருக்கேன். ஸோ tote bagன்றது இட் இஸ் நத்திங் பட் அ வெரி பிக் சைஸ் பேக். பட் இது அந்தளவுக்கு பெருசு கிடையாது. என்கிட்ட இருக்க மற்ற நான் நார்மலாக யூஸ் பண்ணியிருக்க டோட் பேக் அந்தளவுக்கு பெரிய பிக் சைஸ் கிடையாது. பட் ஸ்டில் எவ்ரிடே எசென்ஷியல் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சைஸ் தான். நீங்கள் ஆஃபீஸ் காலேஜுக்கெலாம் நீங்கள் தாராளமாக இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் இது கொஞ்சம் நல்ல ஒரு பிராண்டட் பேக் அப்படின்றதுனால நமக்கு அதுக்கேற்ற குவாலிட்டியும் வந்து இருக்கும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 3 விதமான பேக்ஸ் காமிக்கிறேன்னு. ஆல்சோ நான் இந்த வீடியோவில் அதோடைய கலர்ஸையும் பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக் வந்து நான் வந்து ப்ரௌன் கலரில் வாங்கியிருக்கேன். பிகாஸ் இட் இஸ் எவ்ரிடே பேக். ஸோ எவ்ரிடேங்கிறப்ப நம்ம டெய்லி டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே நமக்கு சூட் ஆகணும், நம்ம எவ்ரிடே எசென்ஷியல் எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டோட் பேக்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட் பேக்லேயும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்டேப்பிள் கலர்ஸ் லைக் பிளாக் அண்ட் ப்ரௌன். பிளாக் வந்து வாங்கலாம் ஆப்வியஸ்லி, பட் வந்து ரொம்ப யூஸ்வலாக இருக்கும். லைக் பிளாக் எல்லாருமே வச்சுருப்பாங்க. பட் அதுக்கு மாறா நீங்கள் வந்துட்டு ப்ரௌன் கலர், இந்த டேன் கலர், இட்ஸ் நாட் ஆக்சுவலி ப்ரௌன், இது வந்து டேன் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேன் கலரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து சூப்பராக செட் ஆகும். ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த ஒரு ராயல் லுக், அந்த ஒரு எலிவேட்டட் லுக் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம எல்லா ட்ரெஸ் கூட ஸ்டைல் பண்ணுறப்ப. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த டேன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கம்பார்ட்மெண்ட் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இந்த மெயின் கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து 2 செக்ஷன்ஸாக வந்து பிரிகிற மாதிரி இருக்குது. லைக் இது வந்து குட்டி பவுச் மாதிரி இதுலேயே வந்து அட்டாச்சாக இருக்குது. இதில் நம்ம வந்து மணி இதாவது வச்சுக்கலாம். இந்த பக்கம் 2 சைட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த உள்ளேயுமே வந்து ஒரு சீக்ரெட் பாக்கெட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து லைக் நம்மளுடைய ஃபோன் ஆர் பவர் பேங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கார்டு கூட இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். ஸோ கொஞ்சம் குட்டியான கார்டு ஹோல்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து ரெண்டாவே பெருசாக இருக்குது, நல்லாவே பெருசாக இருக்குது. 2 கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பேக் சைடில் ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நான் இது வந்து தனியாக உங்களுக்கு போட்டும் காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த பேக்குன்னு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுப்பேன். கிட்ட வந்து இதை விட பெரிய டோட் பேக்ஸாக தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு மீடியமான டோட் பேக் இல்லை. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஆல்சோ நான் இன்றைக்கி காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமான லிங்க்ஸும் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணிப்பாங்க. எல்லாமே தனித்தனி லிங்க்ஸாகவும் இருக்கும். மொத்தமாக மைகால் ஸ்டோர் அப்படின்ற ஒரு லிங்க்கு கீழே எல்லா ப்ராடக்ட்டும் நான் வந்து கீழே டேக் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அமேசான் வெப்சைட்கே போயிடும். அங்கேருந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ரொம்பவே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிங் பேக், ஒரு ஹேண்ட் பேக் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாட்டிக் அப்படின்ற பிராண்ட்லேருந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பயங்கர ஸ்டைலிஷாக இருக்குது. லைக் இதை நீங்கள் வெஸ்டர்ன் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இது வந்து குர்த்தி சுடி எதுக்குனாலும் இதை வந்து நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் நீங்கள் இப்படியே வச்சுட்டு ஹேண்ட் ஹெல்ட் பேக் மாதிரி இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா பயங்கர இது ஒரு வெஸ்டர்ன் வேராக இருக்கும். ஆல்சோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்லிங் பேக் போடுவோம் இல்லையா, ஸோ லென்த்தியான ரோப் அதுவும் வந்து இதில் கூடவே அட்டாச் ஆகி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ரோப்புமே வந்து பயங்கர ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து நார்மலாக வேர் பண்ணுறதை விட இது வந்து நல்ல ஒரு மாடர்ன் ட்ரெஸ்க்கு வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸ்லிங் பேக்காக போட்டுக்கலாம். ஆர் இந்த மாதிரி வந்து ஹேண்ட் ஹெல்ட் பேக்காக கூட பிடிச்சிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் கம்பார்ட்மெண்ட் வந்து ஒன்றே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டே வந்து பயங்கர பெருசாக ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ தட் எல்லா திங்ஸுமே இது உள்ளே வந்து டம்ப் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளே ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஜிப்பரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் இதுலேயுமே வந்து கார்ட் ஹோல்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இருக்குது. இதுலேயுமே நம்ம வந்து கார்ட்ஸ் மீனும் பவர் பேங்க் இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து வச்சுக்கலாம். ஸோ பேக் சைட்லேயும் வந்து அகைன் ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. லைக் இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நாட் போட்ட மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இது கூடவே இந்த ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதையும் நம்ம போட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அகைன் இந்த கலரை பற்றி பேசியாகணும். இந்த பேக் மாதிரி இந்த ஆஃப் ஒயிட் பீச் இதுவுமே வந்து எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்குமே வந்து சூப்பராக செட் ஆகும். எஸ்பெஷலி ஃபார் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் இந்த மாதிரி கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃபோட்டோவோட மேட்ச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா எந்த அவுட்ஃபிட்டுமே வந்து
பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து எல்லாத்தையுமே கண்டிப்பாக இருக்கும் ஒரு பிளாக் கலர் ஸ்லிங் பேக். ஸோ இதுதான் அது. இதுவும் அகைன் வந்து எக்ஸாட்டிக் அப்படின்ற பிராண்டில் இருக்கக்கூடிய ஸ்லிங் பேக் தான். பட் இது வந்து தனியாக ஸ்லிங்காக இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஹேண்ட் பாரோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம், இப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ வெறுமனே இந்த மாதிரி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறப்ப வெஸ்டர்ன் பேக் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இது கூடவே நமக்கு ஸ்லிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி வந்து ஒரு பட்டன் க்ளோஷரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் பட்டன் க்ளோஷர் மாதிரி. ஸோ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளவே வந்து 2 கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் பார்க்குறதுக்கு குட்டியாக ஹேண்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் உள்ள கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மெயின் கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மெயின் கம்பார்ட்மெண்ட்குள்ளவே ஒரு சீக்ரெட் ஜிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா ஹேண்ட்பேக்லேயும் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இந்த பக்கம் இன்னொரு பெரிய மெயின் கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குள்ளவே வந்து அகைன் இந்த கார்டு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து 2 செப்பரேட்டாக இல்லாமல் ஒன்றாவே பெருசாக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஸ்லிங் பேக் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ராப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பேக்கில் எந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் இல்லை. பிகாஸ் உள்ளவே நமக்கு நல்லாவே கொடுத்துட்டாங்க இல்லையா. 2மே பெருசாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நார்மலாக இதை வந்து ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒரு வெஸ்டர்ன் வேராக இருக்கும். லைக் இந்த மாதிரி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி போகிறப்ப சூப்பராக இருக்கும். லைக் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சாரியுமே வந்து கொஞ்சம் மாடர்னாக பார்ட்டி வேர் அந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கு இது வந்து சூப்பராக செட் ஆகும், அழகாக இருக்கும். அண்ட் பிளாக் ஆஸ் யூஷுவல் எல்லா அவுட்ஃபிட்டுமே வந்து கண்டிப்பாக செட் ஆகும். அண்ட் இந்த ஸ்லிங் பேக் போட்டுட்டு இது போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நார்மலான ஒரு ஸ்லிங் பேக்காகவும் இது வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்டைல் அப்பும் பண்ணிக்கலாம், ஸ்டைல் டவுனும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பேக்குமே வந்து நான் வந்து ஹேண்ட் ஹெல்ட் பேக் மாதிரி தான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து கொஞ்சம் டிசைனர் பேக். ஸோ உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ப்ரெட்டியான டிசைன் இருக்குது, சூப்பரான ப்ரிண்ட் இருக்குது அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட் அண்ட் எலிகண்ட்டாக இருக்குது. லைக் இப்படியே நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது சாரிக்கோ இல்லை சல்வாருக்கோ இதை வந்து போட்டுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து அந்த மேக்னெட்டிக் க்ளோஷர் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது. லைக் இதை ஹோல்ட் பண்ணுறப்பே தெரியுது. இந்த லெதராக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் பயங்கர குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இதுலேயுமே வந்து சென்டரில் ஒரு மெயின் கம்பார்ட்மெண்ட் தான். அதுலேயுமே உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த குட்டி பவுச் மாதிரியான ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அகைன் அந்த சைடு இந்த சைடு நம்ம 2 சைடுமே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அகைன் இதுலேயுமே வந்து உள்ளே வந்து சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் அந்த ஒரு ஜிப்பர் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்லிங்காக இதை பயன்படுத்திக்கிறதுக்காக ஸ்லிங்கோட ஸ்ட்ராப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேறு அந்த கார்டு ஹோல்டர் மாதிரியான எந்த ஒரு ஸ்ட்ராப் எதுவுமே வந்து கிடையாது. இவ்வளோ தான் வந்து இதில் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட். பட் பார்க்குறதுக்கு செம்ம ஸ்லீக்காக செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு இது பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இதை ஹோல்ட் பண்ணி ஏதாவது ஒரு டிசைனர் அவுட்ஃபிட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு பெரிய 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 தம்ஸ் அப் கொடுப்பேன். ஏன்னா இந்த கலர் லுக் அட் த கலர், லைக் இது வந்து ரொம்ப ராயலாக இருக்கக்கூடிய ஒரு கலர். ஸோ இந்த இதுவுமே வந்து எல்லா அவுட்ஃபிட்டுமே வந்து செட் ஆகும். லைக் நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கிறத பொறுத்து இருக்குது. லைக் ரெட் சாரியாக இருக்கட்டும், க்ரீன் ஆப்வியஸ்லி க்ரீனுக்கு க்ரீன் வந்து செட் ஆகும். ரெட்டு பிங்க் எல்லாத்தையுமே வந்து க்ரீன் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தோடய மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த கலர் லுக் அட் த கலர், ஓ மை காட், கண்டிப்பாக எல்லா அவுட்ஃபிட்டுமே வந்து செட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்டைல் பண்ணி இது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் காமிக்க போகிற லாஸ்ட் பேக் வந்து இதுதான். லாவியிலேருந்து இதுவுமே வந்து டிசைனர் பேக் அகெயின். ஸோ இது வந்து ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு போட்டு போகிற அந்த மாதிரியான பேக், லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த பேக்குன்னு சொல்கிறத விட பொட்லி பவுச் இந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஜிப்பர்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் இந்த மேக்னெட்டிக் க்ளோஷர் மட்டும்தான். ஆனால் இந்த 2 பக்கமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அது வந்து நல்லா சிக்கன்னு க்ளோஸ் ஆகி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி இருக்கும். பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆக்சுவலி பேக் பவுச் பார்க்குறதுக்கு இவ்வளோ குட்டியாக இருக்குது. பட் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸ் ரீலி. நான் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூட வியர் பண்ணியிருக்கேன். நிறைய திங்ஸ் ஆக்சுவலி ஹோல்ட் பண்ணிச்சு. என்னுடைய மொபைலாக இருக்கட்டும், என்னுடைய மேக்கப் ப்ராடக்ட், டச்சப்புக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் இதுக்குள்ளே போட்டு வந்து டம்ப் பண்ணிட்டேன். அண்ட் லைக் பார்க்குறதுக்கு இது வந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்குது. பட் அடியில் உங்களுக்கு பேஸ் பார்த்தா தெரியும் பயங்கர அகலமாக இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி திங்ஸும் இது வந்து நிறையவே நல்லாவே ஹோல்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஏதாவது நல்ல அக்கேஷன்ஸ்க்கு போகிறப்ப பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். பட் கையை வந்து இப்படி வெறுமனையாக வச்சுட்டு இப்படி போஸ்ட் பண்ணுறது ஆர் ஜஸ்ட் மொபைலில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்கை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி போஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த பேக்குன்னு கிடையாது, ஏதாவது ஒரு பொட்லி இல்லை பவுச் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லுக்கையும் வந்து அது இன்னுமே வந்து எலிவேட் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி கிடையாது. ஜென்ரலாக ஏதாவது ஒரு டோனுக்கு நம்ம வந்து போய்க்கலாம். பட் எனக்கு
அந்த ஈவெண்ட்டுக்கு அன்றைக்கி எனக்கு வந்து ரெட் கலர் அவுட்ஃபிட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ரெட் கலர் பேக் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் இதை வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்க பேக். அண்ட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எந்த பேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய், டேக் கேர்.